நம்மளுடைய தேவைகளுக்கு ஹெல்ப் பண்ணணும். இப்போ நமக்கு வந்து குளிக்கும்போது நமக்கு ஹெல்ப் தேவைப்படும். நிறைய பேரால் சட்டை மாட்ட முடியாது, தோல் ஃப்ரீஸ் ஆகிடும். ஸோ இதுக்கு ஹெல்ப் தேவைப்படும். நம்ம மாத்திரைகளை எடுத்து நம்ம சாப்பிட முடியாது, அதுக்கு ஹெல்ப். அகைன் ஜாயின்ட் ஃபேமிலினா பிரச்சனை கிடையாது, ஸ்பௌஸ் ஆக்டிவாக இருந்தால் பிரச்சனை கிடையாது. எல்லார் வீட்லேயும் வந்து ஒரு ஸ்பௌஸுக்கு உடம்பு கிட்டத்தட்ட அதே ஏஜ் தான் அவங்களுக்கும். அதே இப்போ ஹஸ்பண்டாக இருந்தாலும் சரி, ஒய்ஃபாக இருந்தாலும் சரி, 2 பேருக்கும் கிட்டத்தட்ட அதே மாதிரி எயில்மெண்ட்ஸ் தான் வரும். கணவருக்கு 75 வயசுனா மனைவி 65, 67லேருந்து 70, 72 வரைக்கும் வந்துடும். ஆமாம், நான் இன்னொன்று விளையாட்ட சொல்லுவேன். நீங்கள் 60 வயசில் நீங்கள் ரிட்டையர்மெண்ட் வாங்கிறீங்கம்மா, உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு எப்போ ரிட்டையர்மெண்ட்னு கேட்பேன். இவர் ரிட்டையர்மெண்ட் வாங்கிட்டு கால் மேலே கால் போட்டு பேப்பர் படிச்சுட்டு காப்பி சாப்பிட்டுட்டு எனக்கு இந்த டிஃபன் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வீட்டில் வேலை, இதில் கிச்சனில் வேலை, இதை விட ரொம்ப பெரிய வேலை என்ன தெரியுமா, வீட்டில் வேலைக்காரமாக வந்தாங்களான்றது. ஒரு நாள் வரலன்னு வைங்க, நினச்சி பாருங்கள், 2 வயசானவங்க தனியாக இருக்காங்க. ஸோ இதெல்லாம் எவ்ரி திங் இஸ் டேக்கன் கேர். டைமண்ட் கம்யூனிட்டியில் காமன் டைனிங் அண்ட் கிச்சன் இருக்குது வித் ஹெல்தி ஃபுட், டயட்டிஷியன் அட்வைஸ்டு. சில பேருக்கு தேவையானவங்களுக்கு கார்டியோ டயபெட்டிக், அதாவது கொஞ்சம் ஏதாவது மாற்றம் வேணும்னாக்கா கார்டியோ டயபெட்டிக் ஃபுட்டும் கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸும் இருக்குது. அதை தவிர உங்களுக்கு வந்து ஹெல்த்தியான ஃபுட், இட்ஸ் ஒரு பெரிய ஒரு மிஸ்கன்செப்ஷன் இருக்குது. ஹெல்தி ஃபுட்னா டேஸ்ட்லெஸ்ஸாக இருக்கும் ஒன்று, அது வந்து தப்பு. அது ஒரு தவறான ஒரு எண்ணம், கம்ப்ளீட்லி ஒரு பெரிய மிஸ்கன்செப்ஷன் அது. ஹெல்தி ஃபுட்லேயே வந்து உங்களுக்கு வந்து டேஸ்டியாகவும் கொடுக்கலாம். அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு வந்து யூஸ்வலாக வந்து டயபெட்டிக்னாக்கா சாப்பிட்றது எப்போதுமே கொஞ்சம் கம்மியாக சாப்பிட்டாக்க சரியாக போயிடும், கண்ட்ரோலில் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. நம்ம டாக்டர் என்ன அட்வைஸ் பண்ணியிருக்காரோ திரும்ப ஐ கோ பேக் டு தி டாக்டர், பிகாஸ் மெனி பீப்புள் திங்க் தட் பை டூயிங் ஆல் தீஸ் திங்ஸ் யூ கேன் ஸ்கிப் டாக்டர்ஸ். நம்ம டாக்டர்ஸை ரெகுலராக கன்சல்ட் பண்ணோம்னா டாக்டரை பெரிய விஷயத்தை கன்சல்ட் பண்ண மாட்டோம், இந்த சின்ன சின்ன விஷயங்களோட ஓடி போயிடும் என்ன. ஸோ தே ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அவங்க சொல் பேச்சு நம்ம கேட்கணும், மருந்து கொடுத்தா சாப்பிட்ணும், அவங்க சும்மா கொடுக்குறாங்க அப்படின்லாம் நம்ம அதெல்லாம் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா இந்த ஹெல்தி ஃபுட்டோட தி கேன் லிவ் அ வெரி வெரி ஹாப்பி லைஃப். நீங்கள் நினச்சி பாருங்கள், சேஃப்டி செக்யூரிட்டி வித் ஆல் கேமராஸ், அண்ட் வீட்டுக்குள்ளேயே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஃபால்ட் டிடெக்டர்ஸ், இந்த மாதிரி விஷயங்கள். There is a medical center which has a good care system with telemedicine facility, emergency response system. எல்லா ஸ்டாஃபுமே வந்து they are trained எப்படின்னாக்கா, there is something known as golden hourங்க. ஏதாவது எமர்ஜென்சி ஆச்சுன்னா அந்த half an hour ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் கூட்டு போய் சேர்த்துடணும். They are all so trained, within 10 minutes the ambulance will leave the premises.